தேடுற இவங்களுக்கு நம்ம உலகமே நிழல் போல தானே தெரியும். இந்த நிழல்ல இருந்து எப்படி இவங்களை விடுவிக்கிறது, நிஜத்தை எப்படி புரிய வைக்கிறது? இதோ இதான் நிலா. நிலா நடி வேணுமா? எதுக்கு என்ன இப்ப ஏற வருது? ஊர் அடிக்குதுமா. சாரி அம்மா, காலில் இருக்கிறேன்ல, விளையாடிப்போ. எல்லா கேம்ஸும் பழசாயிடுச்சு, நிறைய வாட்டி விளையாடியாச்சு. ஆல்சோ போரிங். சாதாச்சு புது கேம்ஸா வேணும்? அப்போ அப்பா கிட்ட போய் கேட்கும். என் டிஸ்டர்ப் பண்ணாத. ஒன்றும் இல்லை, அப்பா அம்மா ரொம்ப பிக் பண்ணுறாங்க. சேர்க்காம நாம மட்டும் ஓகேவா? அம்மாவுக்கு அப்பனா டீமா கொஞ்சம் கஷ்டம்தான், பட் ஓகே. ஆனால் இப்போ வேணாம், நாளைக்கு விளையாடலாம்டா. அப்பாவுக்கு வேலை இருக்குமா? ஐநோ சாரிடா கண்ணம்மா, நீ வேணும்னா இப்போ போய் ஏதாவது படியேன். நேற்று தானே லைஃப்ல இருந்து புக்ஸ் எடுத்து வந்தோம், ஒன்றும் போய் படிமா. என் செல்லாம்ல, அப்படியே தம்பி கொஞ்சம் பார்த்துக்கோமா. விளையாடவும் வரல, ஒழுங்கா பார்த்து கூட பேச மாட்டேங்கிறாங்க. வர வர அம்மா கிட்டயும் அப்பா கிட்டயும் பேசணும்னா வீட்டுக்குள்ளேயே ஃபோன் பண்ணி தான் பேசணும் போல. இதில் பேபி ஸ்டிங் வேலை வேற. நெக்ஸ்ட் டைம் இப்படி பண்ணா இதுக்கு தனியாக அலவன்ஸ் வாங்கணும், அப்பதான் சரி பண்ணுவாங்க. எத்தனை புக்கு படிச்சோம்? ஆலிசின் வண்டர்லேண்ட், விடுதலைக்கு கிளாஸ். நானும் ஆலிஸ் மாதிரி எங்கேயாச்சும் போயிட்டா எப்படி இருக்கும்? அடுத்து போகுது, இது போகுது, இது ரொம்ப சாப்பிட்டு நன்றி படிச்சாச்சு. இது என்ன மேல ரொம்ப தூசியா இருக்கு. ஐயோ, கீழே வந்துச்சு. இது என்ன புக்ஸ்? ஓ, அம்மா அப்பா புக்ஸ், தமிழ் புக்ஸ். இது என்ன புக்? நிலா நிலா ஓட்டுவா, இல்லாமல் ஓட்டிவா, மலை மீது ஏறுவா, மல்லிகைப்பூ கொண்டு வா. பட்ட பட்ட நிலாவே, மனமுடி நிலாவே, நிலா நிலா ஓடிவா, இல்லாமல் ஓடிவா, நிலா நிலா ஓடிவா, நிலா நிலா ஓடிவா. நான் எங்க இருக்கேன்? நீ உன் வீட்டுல தான் இருக்க, உன்னோட ரூம்ல, பக்கத்துல. வீட்டியா? அப்போ நீங்களும் நீதான் புத்திசாலியாச்சு. நீயே பார்த்து சொல்லு, எங்களை பார்த்தா யாருனாவே இருக்கு. ஏதோ புக்ஸ் மாதிரி. அட சரியா சொல்லிட்டியே, நாங்க தான் உங்க வீட்டு புக்ஸ் தான்.
குறிப்பா தமிழ் புத்தகங்கள். எல்லாரும் நிலாவுக்கு ஒரு வணக்கம் சொல்லுங்க. ஹாய், சாரி வணக்கம். எனக்கு இன்னும் புரியல, இது என்ன கனவா? ஆமாமா, கனவே தான். படிச்சுட்டு தூங்கிட்டேன், அதனால கனவுல புதுசா வருது. இல்ல நிலா, நீ இன்னும் தூங்கவும் இல்லை, இது கனவும் இல்லை. நீ படிச்சுட்டு தான் இருக்க. ஒரு தமிழ் புத்தகம் படிச்சுட்டு இருக்க. என்ன படிச்சுட்டு இருக்க? அதான் நான் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். ஆமா, இப்ப பாரு. அக்கா, அந்த கலரை புக்கு எடுத்து தரியா? அக்கா அக்கா, சரி போக்கா, நானே எடுத்துக்கிறேன். பாத்தியா, உன் தம்பி இன்னும் உன்கிட்ட பேசிட்டு தான் இருக்கான். நீ தான் கவனிக்கல. ஏன்னா நான் உன்னை படிச்சுட்டு இருக்கேன். Got it. இது இன்சைட் அவுட் பண்ண மாதிரி. இது இன்சைட் அவுட். சரி சரி, பேசினதெல்லாம் போதும். நான் போய் இப்போ படிக்கலாம் பாபா. வெயிட் வெயிட், நீ நிறைய கதைலாம் சொல்றியா? கதை மட்டுமா? பாட்டு, டான்ஸ், இன்னும் நிறைய இருக்கு. நான் மட்டும் இல்லை, இப்ப எல்லாரும் சொல்லுவாங்க. நீ வாயேன். இதோ இவங்க யாரு தெரியுதா? அவ்வை பாட்டி. பாட்டி இன்னும் சொல்ல போறாங்க. கேளு. உன்னடிப்பேன் அலைய முழுவதும் சாலவும் நன்று தந்தை தாய்ப்பேன் புரிஞ்சுதா? நல்லா புரியல, ஆனா கேட்கலாம் இருக்கு. சரி, இவர் யாரு? ஒளிபடைத்த கண்ணினாய் வா வா வா, ஒளி கொண்ட நெஞ்சினாய் வா வா வா, தெளிவு பெற்ற மதியினாய் வா வா வா, ஏறு போல் நடையினாய் வா வா வா, தமிழ் படிக்க வா வா வா, இந்த தரணியிலே தமிழர் தரம் உயர்த்த வா வா வா. கொஞ்சம் புரியுது. படிக்க படிக்க இன்னும் நல்லா புரியும். இப்பதானே ஆரம்பிச்சிருக்கேன். இவரு இன்னும் நிறைய பாட்டு கதையெல்லாம் சொல்லுவாரு. பாப்பா பாட்டு, கண்ணன் பாட்டு, குயில் பாட்டு, இப்படி நிறைய. அப்படியா? நிச்சயம் பிடிக்கிறேன். சரி, இவங்க யாரு? பார்க்கவே ரொம்ப கலர்ஃபுல்லா இருக்காங்களே. இவங்கதான் கோகுலம். உனக்கு கதைன்னா ரொம்ப பிடிக்கும் தானே? இவங்களுக்கும் நிறைய கதை தெரியும். மரக்கரை, துணுக்கு, பாட்டு எல்லாம் சொல்லுவாங்க. ஏய் நிலா, உனக்கு படக்கதை பிடிக்குமா? புராண கதை சொல்லவா? அனுமான் தெரியுமா? குட்டி அனுமான். அவன் என்ன பண்ணான் தெரியுமா? ஒரு நாள் சூப்பர் கதை கோகுலம் ஆண்டி. இன்னும் வேற கதை இருந்தா யோசிச்சு வைங்க, நான் மறுபடியும் வரேன். சரி ஆண்டி, இந்த தாத்தா யாரு? கையில பலூன்ல வச்சிருக்காரு. இவரை நிறைய பேருக்கு தெரியாது. ஆனா இவரோட பாடல்களை நம்ம எல்லாரும் கேட்டிருப்போம். இவரோட பேரு அழவழியப்பா. ஆனா உன்ன மாதிரி குழந்தைகள் சிரிக்க சிரிக்க நிறைய பாட்டு எழுதியிருக்காரு. இன்னைக்கு ஏதோ பலூன் பாட்டு பாட போறேன்னு சொன்னாரு. வாங்க கவிஞர் ஐயா. பலூன் பாட்டா?
என்னது? 10 பைசா விலையிலே பலூன் ஒன்று வாங்கினேன், பலூன் ஒன்று வாங்கினேன், பைய பைய ஊதினேன், பைய பைய ஊதவே அந்து போல ஆனது, அந்து போல ஆனது, பழமை நான் ஊதினேன், பழமை ஊத ஊதவே காலை போல ஆனது, காலை போல ஆனதை காணல் ஓடி வாருங்கள், கிடைத்து வந்தால் பார்க்கலாம் அல்லது பிடிக்கும் கேட்கலாம். பாட்டு பிரமாதமா இருக்கு தாத்தா. நானும் ஒரு பலூன் வாங்கி அந்த பாட்டு பாட போறேன். இவரை போல கவிமணி தேசிக விநாயகர் பிள்ளை இப்படி பலர் உன் போன்ற குழந்தைகளுக்காக நிறைய எழுதி சேர்த்துள்ளனர் தமிழ். அதையெல்லாம் படித்திட வேண்டும், சரியா? இனிமே படிக்கிறேன் பாட்டி. படிச்சுட்டே இருக்க போறேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. பாட்டு, கதை, படக்கதை எவ்வளோ இருக்கு தமிழ்ல. நிலா நிலா எத்தனை வாட்டி கூப்பிடுறேன், காது கேட்கலையா? சாப்பிடவா? ஐயோ, அம்மா கூப்பிடுறாங்க. இல்ல, நான் போக மாட்டேன். எனக்கு ரொம்ப போர் அடிக்குது. மூஞ்சி பார்த்து கூட பேச மாட்டேங்கிறாங்க. ஏய் நிலா, என்ன கூப்பிட கூப்பிட அதை கூட மாட்டிக்கிறேன். அம்மா கிட்ட போச்சுட்டியா? நான் இங்கே இருக்கேனே. அப்படி இங்கேயே இருக்க முடியாது பாப்பா, நீ போய்த்தான் ஆக வேண்டும். அவ்வப்போது இங்கே வந்து செல்லலாம், ஆனால் இங்கேயே இருந்துவிட முடியாது. நிலா இரு, அப்பாவை கூப்பிடுறேன். கவி நீ வாடா. நிலா, நீ ஏன் இங்க இருக்க முடியாது தெரியுமா? ஏன்னா இது முழுக்க நிஜம் கிடையாது. ஒரு வகையில் இது நிழல் தான். ஆனா நிஜத்தை விட்டு பிரியாத நிழல். நிஜத்துல எப்படி வாழணும்னு சொல்லி கொடுக்கிற நிழல். நிஜத்துக்கு அர்த்தமும் சுவாரஸ்யமும் சேர்க்கிற நிழல். நிஜம் எப்பெல்லாம் கஷ்டமா இருக்கோ, தாங்கிக்க முடியாததா இருக்கோ, உன் பாஷையில சொல்லணும்னா போர் அடிக்குதோ, அப்பெல்லாம் நீ இந்த நிழல்ல ஒதுங்கலாம். நிலா இங்க பாருமா. ஐயோ, அப்பா வந்துட்டாரு. எனக்கு இங்க இருந்து போகவே பிடிக்கல. அவங்களுக்கு இதெல்லாம் எப்படி புரிய வைக்கிறது? எல்லாம் புரியுது, நீ சொல்ற மாதிரி சொன்ன. நீதான் பாப்பா அவங்களுக்கு புரிய வைக்கணும், உங்களையும் படிக்க வைக்கணும், முக்கியமா தம்பி. என்ன ஆச்சு இவளுக்கு? புக்கு வச்சுட்டு தூங்குறா. நிலா அக்கா அக்கா சரி, நான் இப்ப போறேன். நான் நிச்சயமா திரும்பி வருவேன். அம்மா, அப்பா, தம்பி, என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் கூட்டிட்டு போறேன். நீங்க எல்லாம் இப்பதானே இருப்பீங்க. இங்கேயே தான் இருப்போம். 2000 ஆண்டுகளுக்கும் மேலாக இங்கே தானே இருக்கிறோம். இந்த மொழி உள்ளவரை நாங்களும் உயிர்த்திருப்போம். நிச்சயமா போனாய். போயிட்டு வரேன். போயிட்டு வரேன் பாட்டி. எல்லாரும் போயிட்டு வரேன். ஹே, எல்லாம் சரி, நீ மட்டும் யாரும் சொல்லவே இல்லையே. உன் பேர் என்ன? சீக்கிரம் ப்ளீஸ். ஆலிசன் அற்புத உலகம். ஹே, நீ ஆலிஸா? ஆமா, நான் ஆலிஸ் தான். தமிழ் ஆலிஸ். எஸ் ராமகிருஷ்ணன் தான் என்ன தமிழ்ல எழுதியிருக்காரு. நிலா, இதுவும் அற்புத உலகம். நிலாவின் அற்புத உலகம். எப்படி இருந்தது உன் வண்டர்லேண்ட்? ஏய் என்ன நிலா குட்டி, எவ்வளோ நேரம் கூப்பிடுறது? என்ன புக்லேயும் கூப்பிட்டியா? அப்படி என்ன கூப்பிட்டது? அப்பா, இந்த புக்கு பாருங்க. அப்பா, நீங்களும். ஏய் கவின், நீ பாருங்க.